ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பாஸ்ட் 4 மந்த்ஸ் கிட்ட நான் வந்து ஏதாவது ஜாப் போலான்னு சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு டெலகிராம் சேனல் கூட நான் ஃபாலோ பண்றேன். அந்த டெலகிராம் சேனல் பாருங்க காமிச்சிருக்கிறேன். அவர்சாஃப்ட் சென்னையில ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில இருந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஓப்பனிங் இருக்கிறதா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டெலகிராம் சேனல்ல. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதில் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனி டிகிரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் அப்ளை பண்ணேனே. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெயில் வந்துச்சு. மெயிலில் என்ன இருந்துச்சுன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷன் வைப்போம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த லிங்க்கும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அது எல்லாமே நான் சைடில் அப்படியே போட்டுகிட்டே வரேன். இந்த டேயில் இந்த டைமுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஜிடியையும் வந்து ப்ராப்பராக முடிச்சிட்டேன். ஆக்சுவலி அது ஜிடி மாதிரி நடக்கலை. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணல போல். ஹெச்ஆர் நம்மக்கிட்ட பர்சனலாக கொஷின் கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த ரவுண்ட் வந்து எனக்கு முடிஞ்சது. என்னடா குரூப் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி முடிஞ்சுட்டு ஓகே ஃபைன் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நானும் பெருசாக அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. அப்படியே வந்து இருந்துட்டேன். ஒரு 4 நாள் கழித்து எனக்கு மெயில் வந்துச்சு, இப்படி செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கும். மெயில் வந்து நாங்கள் அப்கமிங் வீக்கில் வந்து அனுப்புகிறோங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பிடிஇ பொசிஷன்னா என்ன பண்ணும், ஃப்ரெஷருக்கு எப்படி கேட்பாங்க, எல்லாமே பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து அதெல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன். அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரிப்ளை மெயில் போட்டிருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கேன்னு ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்துருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு மெயில் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்துருந்துச்சு. இப்படி உங்களோட ரெஸ்யூம் வந்து நாங்கள் வேரியஸ் ஸ்டேஜஸில் வச்சு ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். நீங்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு நீங்கள் ஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஜெக்ஷன் மெயில் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. நான் அதான் யோசிச்சேன், என்னடா இது, இவங்க தான் செலக்ட் ஆகிட்டோன்னு சொன்னாங்க, இவங்க தான் செகண்ட் ரவுண்டுக்கு லிங்க் அனுப்புவோன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் வேலை சர்ச் பண்ணிகிட்ருக்கதே புதுசாக தான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பத்தாதுக்கு இந்த மாதிரி நடந்துன்னு இப்படிலாம் கூட நடக்குமான்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு.